என் நண்பன், அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன், சிறந்த மனிதாபிமானி. இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பொசியாரி ஒரு நல்ல கலைஞன். அதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து உங்க காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்புன்னு என்ன மன்னிச்சிருந்தேன். தமிழ் திரைப்படத்துல மிக அதிகமான 100 நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த். நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம். ஒரு நாளைக்கு சுமார் 200 to 250 பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்னோட திரையுலக வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சது எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எங்க அக்கா பையன் இந்த படத்துல வேலை பார்க்கட்டும் அப்படின்னு கைய பிடிச்சு முதல்ல சிம்மாசன செட்டுக்குள்ள கூட்டு போனது அவர்தான். இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, எங்க அப்பா ஜெனரேஷன் இருந்து எங்க அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்காங்க. என் ஜெனரேஷன், எனக்கு அடுத்து இருக்க ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எல்லாத்துக்கும் மேல சினிமால மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோ. தைரியமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதுல இருந்து என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்திருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்திருக்காரு. என்ன மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவ்வளோ பாசமா, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாரு. அலைவோசை படமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது. சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போர் குரலாக அவருடைய குரல் ஒலித்தது. இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன. தமிழக மக்களின் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீந்தா இடம் பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த்